தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் என்று திருப்பள்ளி எழுச்சி 8வது பாசுரம் பார்க்கலாம். வம்பவிழ் வானவர் வாயுரை வழங்க மாநிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்கலம் காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் இரவியும் துலங்கொளி பரப்பி அம்பர தலத்தினில் நின்று அகல்கின்றது இருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. பம்பவள் வானவர் வாயுரை வழங்க மாநிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்கலம் காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் இரவியும் துலங்கொளி பரப்பி அம்பர தலத்தினில் நின்றகல்கின்றது இருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாசுரத்துல ஆழ்வார் ஒரு 6 செய்திகளை சொல்லி இதனால இதெல்லாம் நடக்கிறது அவசியம், அரங்கத்தம்மா பள்ளி உணர்ந்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். என்னெல்லாம் சொல்றார் அப்படின்னு சொன்னா, முதல்ல எம்பெருமான் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவன், எம்பெருமான் எல்லாருக்கும் பெரியவனான் அப்படின்னு சொல்லி பெருமாளை முதல்ல விழித்து கூப்பிடுறார் எம்பெருமான். அப்புறம் இது எங்க நின்று பெருமாள் கிட்ட அவர் இதை பத்தி பேசுறார் இப்படி சொல்லின்னு இருக்காருன்னு கேட்டா, பெருமாளோட சந்நிதிக்கு முன்னாடி 2 திருமண தூண்கள் இருக்கு. அந்த திருமண தூண்கள் பக்கத்துல நின்றுட்டு தொண்டரடி பொடியாழ்வார் இந்த மாதிரி பெருமாளை வீழ்ச்சிக்கோ கண் வீழ்ச்சிக்கணும், பள்ளி எழுந்தருள வேண்டும் அப்படின்னு ஒரு தடவையும் கேட்டுக்கிறார். இந்த 10 பாசுரத்துல இந்த 8வது பாசுரத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா, தும்புரு நாரதர்லாம் கூட வந்து பாடுறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்றார். முதல்ல எம்பெருமான் அப்படின்னு ஒரு தடவை கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு அவர் இப்போ ஏற்கனவே முதல்ல இத்தனை பாசுரத்துல சொல்லிவிட்டார், கதிரவன் வந்துட்டார், பொழுது விடிஞ்சுடுத்து, அப்புறம் வந்து புல் எல்லாம் பறந்து போகிறது, அப்புறம் வந்து பூக்கள்லாம் நறுமணம் வீசுறது அப்படின்னு ஒரு காரணமா சொல்லி பெருமாள் என்ன பண்றாரு, முழிச்சுக்கணும்ன்றதுக்கு ஏன் தூங்கக்கூடாது முழிச்சுக்கணும்ன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல, அது போல வரிசையா சொல்லிட்டு வர்றார். ஒரு 2 பாசுரத்துல சொன்னார் இந்திரன் கூட யானையோட வந்துட்டான், அதனால கண்டிப்பா நீங்க முழிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒரு பாசுரத்துல புறவியோட ஆணையம் அப்படின்னு சொன்னா புறவி குதிரை வந்தது கண்டிப்பா முழிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்துல முதல்ல என்ன சொல்றார், வம்பவள் வானவர். வம்புன்னு சொன்னா இது என்ன கொண்டுனா மிகுந்த வாசனை, அதாவது பெரிய அளவுல ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்ற மாதிரி அவுள் வானவர் வாசனைகள் திரவியங்கள் கொண்ட அந்த தேவர்கள்லாம் வந்திருக்கா. அதுக்கப்புறம் என்ன, தேவரீருக்கு சமர்ப்பிப்பதற்காக வேண்டி வாயுரைன்னு சொன்னா வாயில போட்டுக்கிறதுக்கு யாருக்கு வேணும், அதை இந்த இடத்துல வாயுரைன்னு சொன்னா அருகம்புல், தேவர்கள் அருகம்புல் கொண்டு வந்திருக்கா முதல்ல. அடுத்தது அருகம்புல்லும் சிறந்த மாநிதி அப்படின்னு சொன்னா, மான்றது வந்து பெரிய தெய்வத்தன்மை பொருந்திய மேன்மை பொருந்திய சிறந்த அப்படின்லாம் பொருள் சொல்ல முடியும். அப்படின்னு சொன்னா சிறந்த அதுக்கு என்ன நிதி, சிறந்த நிதி அப்படின்னு சொன்னா நவநிதி இருக்கு, சங்கநிதி பதுமநிதி மகாநிதி அப்படின்னு அந்த குபேரன் கிட்ட இருக்கிற எல்லா 9 நவவித நிதிகளை இவர் பெருமாள் கிட்ட கொண்டு வந்து காட்டுறதுக்கு கொண்டு வந்திருக்கா. ஏன்னு கேட்டா பெருமாளுக்கு பணம் வேணும்னு இல்லை, பெருமாளுக்கு நிதி பண்ணணும், அந்த நிதிக்கெல்லாம் ஒரு சக்தி வேணும் இல்லையா, அந்த நிதி நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும், நம்ம எல்லாருமே நினைக்கிறது அப்படிதான், நிறைய நிதி சகாயம் இருந்துட்டே இருக்கணும்னு. அதனால சங்கநிதி பதுமநிதி மகாநிதி அதுக்கப்புறம் மகர நிதி நீலநிதி கச்சவை அப்படின்னு நிதின்னு அந்த 9 விதமான நிதிகள் நவ நிதிகளையும் எல்லாரும் ஒரு அளவுல தட்டுல நிரப்பி கொண்டு வந்து பெருமாள் முன்னாடி காட்டுறதுக்கு நிறுத்தின்னு இருக்கா. சிறந்த நிதிகளை சங்கநிதி பதும நிதிகளை போல கையில் உடையவராய் கொண்டு வம்பவுள்னு சொன்னா, வம்புன்னு சொன்னா அவுள் சொன்னா அவிழ்ந்து விழாகி அப்படி துளாவி போறக்கூடிய வாசனைகளை கொண்ட தேவர்கள் வந்திருக்கா. அப்புறம் அவளே கபிலன்னு சொன்னா சாதாரண பசுன்னு சொன்னா பெருமாள் பசுவுக்கு அடுத்து காமதேனுவை அழைச்சின்னு வந்திருக்கா தேவலோகத்திலேருந்து. அப்புறம் அப்படின்னு சொன்னா ஒளி பொருந்திய நன்னா கண்ணாடி, பெருமாள் இதெல்லாம் பார்க்கணும் இல்லை, இதெல்லாம் பார்க்கறதுக்கும் தன்னுடைய திருமுருக மண்டலத்தை பார்த்து பெருமாள் கண் வீழ்ச்சிக்கிறதுக்கும் கண்ணாடி முதலால்னா ஒளி பொருந்திய கண்ணாடி முதலாக எல்லாவற்றையும் எம்பெருமான்
அப்படின்னு கேட்டால் சுவாமியான தேவரீர் கண்விழித்து அருளுவதற்கு காண்டற்கு ஏற்ப, காண்டற்குன்னு சொன்னால் காண்பதற்கு ஏற்ப தகுந்த இருக்கிற பொருளெல்லாம் தேவர்கள் கொண்டு வந்திருக்கா. போன பாசுரத்தில் என்ன சொன்னார்? இத்தனை பேர் வந்துட்டா அங்கே எல்லாரும் அங்கே என்ன நடக்கிறது? வரிசையாக நிறைய பேர் வந்திருக்கா. மருத்து கணங்களோட அவளோட சபார்டினேட்ஸு, அப்புறம் 33 கோடி தேவர்கள் எல்லாருமே வந்துட்டா. ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுது. அங்கே என்ன இருக்குது, ஒரு கேஷுவலாக சொல்கிற மாதிரி தள்ளுமுள்ளு கூட நடக்கிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ சென்ற பாசத்தில் பாடின பொழுது இங்கே என்ன சொல்கிறார்? அருவதற்கு ஏற்பன ஆயின தகுதியுள்ளவையான படிமைக்கலம் கொண்ட அப்படின்னு சொன்னா அர்த்தம். உபகரணங்கள் எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு வேணுன்ற எல்லா உபகரணங்கள், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவையான அந்த என்ன சாமானெல்லாம் கொண்டு வந்து சுவாமி முன்னாடி காட்ட முடியுமோ, எதெல்லாம் காட்டுறதுக்கு தகுதியாக இருக்குதோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கா. அது என்ன? முதல்ல சங்கநிதி பதுமநிதி, ஒரு பசு காமதேனுவை கூட்டின்னு வந்திருக்கா. பசு காமதேனுவை கூட்டின்னு வந்ததுனால முதல்லையே வாயுரை வந்துடுத்து. அதுக்கப்புறம் பெருமாளோட இது எல்லாரும் போக அப்புறம் படுமைக்கலம் கொண்டு உபகரணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அது கொண்டு வரைக்கும் நிறுத்திட்டு நன்முனிவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. நன்முனிவர்கள் யாருன்னா தும்புரு நாரதர் அவள்லாம் கூட அங்கே வந்திருக்கா அப்படின்னு. எதுக்கு கரெக்டாக கார்த்தால இருந்து முதல் எடுத்தோடனே வந்தான்னு கேட்டால், சாதாரணமாக பெருமாள் ராத்திரியில் தூங்க போகும்பொழுது அவருக்கு உய்யால, அதாவது லாலி பாடி பெருமாளை தூங்கப்பட வேண்டியது ஒரு மரபு. அதில் எல்லாரும் செய்யக்கூடியது தான். ரங்கநாதருக்கு நிச்சயமாக அது பண்ணுவான்னா, ராத்திரி பாடுறதுக்கு அவள் வந்தாளாம். ராத்திரி தும்புரு நாரதர்லாம் பெருமாளுக்கு லாலி பாடி கண்டிப்பாக என்ன பண்ணணும், தூங்கணும், அமைதியாக தூங்கணும் அப்படின்னு பெருமாளுக்கு சொல்லி அவரை மகிழ்வித்து பாடுவதற்காக ராத்திரி வந்தா. அதனால் அவள் கார்த்தால ராத்திரி வந்தவா மறுபடியும் கார்த்தால எழுந்து பூபால ராகம் பாடி பெருமாளை எழுப்பணும், அப்போதான் சுப்பிரபாதம் சொல்லணும்னு சொன்ன உடனே அது பாடுறதுக்கும் அவளே தும்புரு நாரதம் உடனே சரியாக வந்துவிட்டா. சரி, இது 5 பேர் ஆச்சு, இன்னும் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், தும்புரு நாரதர்களும் புகுந்தனர், நின்றனர், அவளும் சரியான நேரத்துக்கு அங்கே வந்துவிட்டா. இவற்றையும் தவிர சூரியனும் அங்கே வந்தானாம். ஏற்கனவே தான் சூரியன் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான்னு சொல்லியாச்சேன்னு சொன்னால், அப்போ அவன் தொழில் செய்யறதுக்கு வந்தான். பெருமாள் இட்ட கட்டளையை மீறாம காத்தால் எழுந்து அந்த உதயகிரியில் உதிக்கிறதுக்கு வந்துட்டான். ஆனால் இங்கே எதுக்கு வந்தான்னு கேட்டால், ஏற்கனவே இந்த 6-7 பாசத்தில் சொல்லிட்டார், நன்னா பொழுது விடிஞ்சிடுறதுனால புட்கள்லாம் புகழ்ந்து கிளம்பி போயிருக்குது, அங்கே ஒன்றும் இனிமேல் இருட்டுன்ற பேச்சுக்கே இல்லை. அப்புறம் அம்பலத்தில் கூட முன்பக்கத்து இது கூட வெளி வந்துடுத்து, அதனால பசுவெல்லாம் கூட மேயறதுக்கு போயிடுது அப்படின்னு நிறைய ஒரு காரணம் காட்டி பெருமாள் முழிச்சிக்க வேண்டிய அத்தியாவசியத்தை பற்றி சொல்லிட்டே வர்றார் ஆழ்வார். இந்த பாசுரத்தில் என்ன பண்ணான்னு கேட்டால், சூரியன் உதிச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, சூரியன் ஒரு தேவர்களில் ஒருத்தன் இல்லையா, அதனால் அவன் என்ன பண்ணான், தன்னுடைய கையில் தன்னுடைய ஒளியையே ஒரு பேரிங் லைட்டு போல் எடுத்துன்னு வீழ்ச்சி கதிர் எடுத்துன்னு இனிமேல் வெளிச்சமே இருக்கும், இருட்டுன்ற பேச்சே இல்லை, அம்பலத்தில் நின்று அகல்கின்றது, ஒன்றுமே அந்த இருட்டுன்ற பேச்சே பகல் நேரத்தில் இல்லவே இல்லை, முழு நேரமும் வெளிச்சம்தான் அப்படின்றத காட்டுவதற்காக பெருமாளுக்கு முன்னாடி சூரியன் ஒரு தேவனாக கையில் ஒரு விளக்க பிடிச்சிண்டு ஒளி பிடிச்சுக்கிண்டு வந்தா. அது தீப்பிழம்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தீப்பிழம்பு சூரியன் வந்தாலே தீப்பிழம்பு தான். எங்கேயோ இருக்கும்போதே என்ன பண்ணுறது, சூரியன் சுட்டரிக்கிற அளவுக்கு வெயில் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அந்த சுட்டரிக்கிற தன்மையெல்லாம் குறைச்சிட்டு பெருமாளுக்கு முன்னாடி ஒரு என்ன பண்ணார், தீபம் வந்தது. அவர் வந்ததுனால இருளானது அம்பரத்தலத்தில் இன்று ஆகாசத்திலும் இருந்தும் அகன்றது. சுத்துப்பட்டாரத்திலும் இல்லை, ஆகாசத்திலும் இருட்டு இல்லவே இல்லை, இருள் அகன்றிட்டு இருள் நீங்கிற்று, அரங்கத்தம்மா வழி எழுந்தருளாய் அப்படின்னு ஆழ்வார் கேட்டுக்கிறார். அப்போ தேவரீர் திருவாராதனத்திற்கு அனுரூபமான பிராத காலமானது சந்நிகிதமாயிற்று. ஆராதனத்திற்கு அங்கமாய் கண்டருளுவதற்கு சதுரசமான உபகரணங்கள் மங்களார்த்தமாக அவரவர்கள் கொண்டு நின்றார்கள் என்கிறது இந்த பாசுரத்தில். மேலும் முன்னாடி பாசுரத்தில் இந்திரன் தன் பரிவாரங்களோடு வந்தான். அடுத்தது இந்த பாட்டில் திருவாராதனத்துக்கு பொருத்தமான காலை வேளை வந்துவிட்டபடியால் பள்ளி உணர்ந்து அருள வேண்டும் என்கிறார் ஆழ்வார். மேலும் பாட்டின் தொடக்கத்தில் இருந்து ஏற்பனவாயின என்பது வரை கபிலையாகிற பசு, அதற்கு வழங்கக்கூடிய அருகம்புல், மாநிதி, மற்ற பல உபகரணங்கள் எம்பெருமான் கண்டருளுவதற்கு உறுப்பான திருக்கண்ணாடி முதலான எல்லாம் வந்தன என்று அருள் செய்கிறார் ஆழ்வார். சரி, எல்லாம் வந்திருக்கு,
அதுக்கு மேலே இன்னும் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு கேட்டா, எம்பெருமான் பள்ளி கொண்டருளும் பொழுது தாலாட்டு பாடல் பாடுகைக்கு அதை கேட்டு உகப்பது போல பள்ளி உணரும் பொழுதும் விழித்து கொள்ளும் பொழுதும் மங்கள கீதங்களை கேட்டு உகப்பதற்கு ஏதுவாக தும்புருவும் நாரதரும் வந்து நின்றனர். அந்தந்த கைங்கரியங்களை ஏற்பதற்கு தேவையான உபகரணங்களை கொண்டு வந்தார்கள். தேவர்களும் தும்புரு நாரதர் எல்லாரும் கொண்டு வந்திருக்கா. அவற்றை கண்டுருள வேண்டும். சூரியனும் தன் கிரணங்களை கொண்டு பணி செய்வார்க்கு இருள் அகற்றி ஒளியை பரப்பினான் என்கிறார் ஆழ்வார். அதாவது அந்தகாரம் நீக்கிறதுக்கு சூரியன் ஒளி கொண்டு வந்து கொடுத்துட்டான், இருட்டு. ஆனா நம்மளுடைய மனமான இருக்கிறதுல இருக்க ஆந்திரமான இருட்டு இருக்கே, நம்மளோட மனசுல இருட்டு இருக்கே, அந்த இருட்டு எப்படி போக்குறது அப்படின்னு சொன்னா, பெருமாள் கண் விழித்து அருளி எல்லாரையும் குளிர கட்டாட்சிக்கணும். அப்பொழுதுதான் எங்களுடைய இருக்கக்கூடிய அந்த அந்தகாரமான இருட்டும் மனசுல இருக்கிற இருட்டு இருக்கே அதுவும் போக்கும், அதை போக்கியுள்ள வேண்டும் என்று பெருமாள் கிட்ட தொண்டரடி பொடியாழ்வார் பிரார்த்திக்கிறார். அடுத்த 9வது பாசுரத்துல இன்னும் என்ன பிரார்த்திக்கிறார்னு நம்ம பார்க்கலாம். தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம்.